நமஸ்காரம். 108 வைணவ திவ்ய தேசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய க்ஷேத்திரம் 90வது திவ்ய தேசம் திருக்கூடல். மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஆக்சுவலாக திருப்பல்லாண்டு உருவான கோயில் இந்த கோயில் தான். கூடல் மாநகர்னு இதுக்கு மதுரைக்கு பேர் உண்டு. ஏன் அப்படின்னா வைகை ஆறு கூடுகின்ற இடம். அதாவது கிருத்தமாலா, வைகை ஆறு மாலை போல ஓடி ஒன்று சேருகின்ற, அது சமஸ்கிருதத்தில் கிருத்தமாலான்னு பேர். அதாவது மாலை மாறி ஒரு சர்க்கிள் வடிவத்தில், வட்ட வடிவத்தில் ஓடிக்கொண்டு ஒன்று சேர்கின்ற இடம் தான் திருக்கூடல். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான கோயில் நம்ம சூரிய நாராயண பெருமாள் கோயில். சுந்தரராஜ பெருமாள் 3 கோலத்தில் காட்சியளிப்பார் பெருமாள். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம். நின்ற கோலத்தில் சூரியநாராயண பெருமாளாகவும், சுந்தரராஜ பெருமாளாகவும், சயன கோலத்தில் நமக்கு சேவை சாதிப்பார் பெருமாள். இந்த கோயில் கிப்தாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகத்திலையுமே கனெக்ட் ஆன ஒரு கோயில் அப்படின்னு சொல்லணும்னா அது திருக்கூடல் தான் சொல்லணும். இந்த கலியுகத்தில் மலைராஜ பாண்டியன் ஒரு மன்னன், பல்லவ மன்னன். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம், சந்தேகம். என்ன அப்படின்னா, யார் உண்மையான தெய்வம், காக்கும் தெய்வம், நம்ம எல்லாரையும் வழிநடத்துகின்ற தெய்வம் யார் அப்படின்னு ஒரு சந்தேகம். பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வல்லுநர்களையும் அழைத்து, அதாவது வைண சைவ எல்லா மதங்களுக்கும் உட்பட்ட ஞானிகளையும் அழைத்து ஒரு ஒவ்வொருவரையும் பேச சொல்லி, அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லி, எந்த தெய்வம் நம்மளை வழிநடத்துகிறார்கள், காக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வேள்வியை வைக்கிறார். அப்பொழுது பெரியாழ்வார் மதுரை மாநகரத்தை நோக்கி அவர் பயணம் செய்து அங்கு நாராயணனே, மகாவிஷ்ணுவே நம்மை காக்கும் தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறக்க சொல்லி, அவருக்கு பரிசாக யானை மேல் அவரை அமர்த்தி பொற்காசுகளை கொடுத்து இந்த விஷயத்தை பாண்டிய மன்னன் பட்டர்பிரானுக்கு பரிசாக அளிக்கிறார். அப்போது நாராயணனே, மகாவிஷ்ணுவே நம்ம அனைவரையும் காக்கின்ற தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறக்கி சொன்ன இடம் இந்த திருக்கூடல் மாநகரில் இருக்கக்கூடிய இந்த திவ்யக்ஷேத்திரம். அங்கே தான் திருப்பல்லாண்டு பிறந்த இடமாக இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கோயில் பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான, இந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பொருத்தமான கோயில் அப்படின்னா அது திருக்கூடல் தான். ஒவ்வொரு சன்னதியும் தனித்தனி கோயிலாக நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 யுகத்தையும் கடந்து வந்த ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னா அது இந்த கோயிலுக்கு ஒன்றே சேரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இடம். பெருமாள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 3 கோலத்திலும் நமக்கு சேவை சாதிக்கிறார். சூரிய நாராயண பெருமாளாக நின்ற கோலத்திலும், அதே போல் சுந்தரராஜ பெருமாளாக அமர்ந்த கோலத்திலும் சேவை சாதிப்பார். இந்த கோயிலுடைய சிறப்பே வைகை ஆறு தான். கூடல், கூடுகின்ற இடம். அவ்வளவு சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. திருப்பல்லாண்டு பிறந்த இடம். பெருமாளை எழுப்பி 4000 திவ்ய பிரபந்தத்தில் முக்கியமான பாடலாக திருப்பல்லாண்டு. பெருமாள் ஏழை பண்ணோம், அவர் புறப்பாடு ஆனோம் அப்படின்னாலும் இந்த திருப்பல்லாண்டு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
ஆரம்பத்திலையும் திருப்பல்லாண்டு இருக்கும், முடிவுலையும் திருப்பல்லாண்டு உண்டு. இதுதான் ஆரம்பிச்சும் வைக்கும், முடிச்சும் வைக்கும் பெருமாளுடைய கைங்கரியத்தில். ஆகையால் இந்த விஷயம் பெரியாழ்வார் இங்கே தான் ஏற்றார். நாராயணனே மகாவிஷ்ணுவே இந்த பூலோகத்தை இந்த உலகத்தை காக்கும் தெய்வமாக எல்லோரையும் வழிநடத்தும் தெய்வமாக இருக்கிறார் அப்படின்றத உரக்கி சொல்லி திருப்பல்லாண்டை உச்சரித்து இந்த க்ஷேத்திரத்தில் இயற்றப்படுகிறது. அவ்வளோ முக்கியம் வாய்ந்த க்ஷேத்திரம் திருக்கூடல். அனைவரும் சென்று இந்த கோவிலில் தரிசிக்க வேண்டியது அவ்வளோ முக்கியத்துவம். ஆண்டாளுக்கு தனி சன்னதி உண்டு. அந்த சன்னதியே தனி கோயிலாக தெரியும். தாயாருடைய சன்னதி தனி கோயிலாக தெம்படும். அவ்வளோ பெருசு, அவ்வளோ விசாலமான ஒரு விஷயங்கள் இந்த கோயிலில் உண்டு. தனித்தனி கோயில்களாக நமக்கு காட்சியளிப்பா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதியும் கூட. இந்த கோயிலுக்கு 2-3 அடுக்குகள் உண்டு. கீழ்த்தளத்தில் நான் சொன்ன மாதிரி பெருமாள் சுந்தரராஜ பெருமாளாகவும் மேலே சூரியநாராயண பெருமாளாகவும் நமக்கு காட்சியளிப்பார். 2 தலங்கள் உண்டு. கீழ்த்தலம் 1, 2 தலங்கள். ஒவ்வொரு தலங்கள் போய் நம்ம சேவித்து பெருமாளை நம்ம தரிசித்து வரோம் அப்படின்னா அவ்வளோ விசேஷம். ஆண்டாளுக்கு தனி சன்னதி உண்டு. அதுவே பெரிய கோயிலாக நமக்கு காட்சியளிக்கும். அவசியம் போய் சேவிங்க. திருக்கூடல் முக்கியமான க்ஷேத்திரம். அருகாமையில் மீனாட்சி அம்மனுடைய கோயிலும் உண்டு. பல அற்புதங்களை உள்ளடக்கிய க்ஷேத்திரம் திருக்கூடல். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.